ஸோ இப்போ லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் குடியேறணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் நம்ம? மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு ஸ்திரமாக நம்ம வீட்டிலே வாசம் பண்ணணும், செல்வ செழிப்போட நம்மளுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மகாலட்சுமி நிஜமாகவே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒருவன் தூங்கி எழுந்திருக்கிறானோ குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சரீர சுத்தம் மாத்திரம் போருமா, உடம்பு மாத்திரம் சுத்தம் பண்ணா போருமான்னா போராது, மனசு சுத்தமாக இருக்கணும். அப்போது செல்வம் நமக்கு கிடைக்கணும்னா அப்போ இந்த கோமதி சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கரத்திலே பார்த்தோம்னா ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த சக்கரத்துடைய ஒரு ரூபம் தெரியும். அதை வாங்கி வச்சுக்கலாம். அது 2-3 வாங்கிட்டா கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸில் அந்த பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடாக அதை அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பூர நட்சத்திரம், அம்பாளுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், ஆடி பூரம்னு சொல்லுவோம். இந்த ஆடி பூரத்தன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது போல் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஒரு வீட்டில் எல்லா செல்வ செழிப்பும் வரணும் அப்படின்னாலே அதுக்கு மகாலட்சுமி தாயார் முதல்ல நம்ம வீட்டில் குடியேறணும். ஸோ இப்போ லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் குடியேறணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் நம்ம? மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு ஸ்திரமாக நம்ம வீட்டிலே வாசம் பண்ணணும், செல்வ செழிப்போட நம்மளுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு பார்க்குறப்போ, வாழ்க்கை நெறின்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கை நெறி நம்ம எப்படி இருந்தால் அது நமக்கு கிடைக்கும். வெறும் பூஜை பண்ணால் மாத்திரம் கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. நம்ம மாற்றிக்கணும். இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். மகாலட்சுமி நிஜமாகவே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி முதல்ல எழுந்திருக்கணும். எழுந்து குளிச்சுட்டு சுவாமி விளக்கை ஏற்றணும். வாசத்தளித்து கோலம் போட்டுட்டு இங்கே சுவாமி விளக்கை ஏற்றி அவங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம் நித்தியபடி அவங்களுடைய தெய்வத்தை ப்ரேயர் பண்ணணும். இதை நித்தியபடி அவங்க ஒரு கடமையை எடுத்து செய்யணும். இந்த ஒரு கடமையை பின்பற்ற போது தான் இந்த மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு தேவி அவங்களுக்கு முழுமையான செல்வத்தை கொடுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ஷ்மி அலக்ஷ்மி அப்படின்னு 2 உண்டு. அலக்ஷ்மியாக இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம நைட்டு தூங்கிடுறோம். அப்போ ஒரு தெய்வத்தை அந்த இடத்துல வீடெல்லாம் பிரவேசம் பண்ணுறாங்க. நம்ம தூங்கி திரும்பி எழுந்தாச்சுன்னா நம்ம தூக்கத்தில் எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போது ஒவ்வொரு நாளையும் நம்ம இறந்து பிறக்கிறோம். அப்போது இறந்தாச்சுன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். அப்போ நம்ம சுத்தியாகணும். அதுக்காக டெய்லியே நித்தியபடி ஒருவன் தூங்கி எழுந்திருக்கிறானோ குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குளிச்சாச்சுன்னா அவங்க திரும்பி புனசை அவங்க ஃப்ரெஷ் ஆகிடுறாங்க, சுத்தமாயிடுறாங்க. இப்போ சரீர சுத்தம் மாத்திரம் போருமா, உடம்பு மாத்திரம் சுத்தம் பண்ணால் போருமான்னா போராது, மனசு சுத்தமாக இருக்கணும். அப்போ மனசு சுத்தமாகவும் இருக்கணும், பிறருக்கு நல்ல ஒரு செயலில் நம்ம ஈடுபாடு இருக்கணும், எப்போதுமே பிறருக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். அப்போது செல்வம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம பிறருக்கு செல்வத்தை கொடுக்கணும். அப்போ செல்வம்னா என்ன? தான தர்மங்கள். நம்மளால் முடிஞ்ச நமக்கு கீழே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை உதவணும். உதவும் கரங்கள்னு சொல்லுவாங்க. அப்போது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால் இயன்ற ஒரு உதவியை மேற்கொள்ளக்கூடிய தன்மை அவங்க மனதில் இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா மகாலட்சுமி அந்த இடத்துல குடியேறிடுற. அப்போது அந்த மகாலட்சுமி வரத்துக்கு நம்ம பண்ணக்கூடியதை நம்மளை மாற்றிக்கணும். இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க தன்னை மாற்றிக்கொள்ளணும். அப்போ காலையில் சுருக்காக எழுந்திருக்கணும். சூரிய உதயம் 6 மணிக்குன்னா 6 மணிக்குள்ள 5-5:30 எழுந்து குளித்து வாசத்தளித்து சுவாமிக்கு கோலம் போட்டு விளக்கை ஏற்றுறது இது ஒரு நித்திய ஒரு விஷயமா வச்சுக்கணும். வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலன்னா, பௌர்ணமி அப்படின்னு வரக்கூடிய மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய வளர்பிறை பௌர்ணமின்னு சொல்லுவோம். பூர்ண சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூர்ண சந்திரன் தன்னைக்கு அந்த மகாலட்சுமி கூடிய நாளாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதோட வெள்ளிக்கிழமையா அன்றைய தினம் சேர்ந்து வந்தால் அது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி பௌர்ணமி அன்னைக்கு எந்த கிழமை வந்திருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவங்க வந்து அந்த மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணணும். அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மகாலட்சுமி ரூபமாக அந்த அம்பாள் வந்து ஒரு சக்கரத்தில் வந்து குடியேறி இருக்கா. அந்த சக்கரத்துக்கு பேர் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோமதி சக்கரத்தை வாங்கி நமக்கு எல்லா பூஜா ஸ்டார்லேயும் இப்போ கிடைக்கிறது. அந்த கோமதி சக்கரத்தை வாங்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மகாலட்சுமியுடைய ஃபோட்டோக்கு முன்னாடியோ ஒரு பட்டு வஸ்திரத்தில் இந்த கோமதி சக்கரத்தை வச்சு மகாலட்சுமியாக அதை வந்து பாவிச்சு அதுக்கு வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கணும். இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணக்கூடிய பூஜா விதானம் அப்படின்னு இருக்குது. அது மகாலட்சுமி ஸ்தோத்திரம்னு இருக்குது, கனகதாரா ஸ்தோத்திரம்னு இருக்குது. இது போல் ஸ்தோத்திரத்தை வந்து கற்றுட்டு அவங்க படிக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது. இல்லாட்டி அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் அவங்க வந்து இந்த ஒளிபரப்பு மூலமாக அதை வந்து கேட்டு அந்த அம்பாளை வந்து ப்ரேயர் பண்ணுறதுனால அவங்க பூர்ணமான ஒரு மகாலட்சுமி அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த மகாலட்சுமி ரூபம் வந்து பார்த்தோம்னா 16 அவதாரங்கள் சொல்கிறாங்க. 16 லக்ஷ்மி கொண்ட அந்த லக்ஷ்மி வந்து இந்த வேதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம் இருக்குது வேத மந்திரத்தில். அதில் வந்து 16 பார்ட் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு லக்ஷ்மியை வந்து குறிப்பிடுறது வேதம். அப்போ இந்த 16 லக்ஷ்மியும் இந்த 16 அந்த ஸ்ரீ சூக்த விதானமாக அந்த அம்பாளை வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேதம் படித்த அந்தணரை வச்சு ஏதாவது ஒரு இந்த 12 பௌர்ணமிலையும் ஏதாவது ஒரு பௌர்ணமி இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வேதம் படித்த அந்தணர்களை வைத்து இந்த வேத முறைப்படி சாஸ்திர முறைப்படி அந்த 16 லக்ஷ்மிக்கும் ஒரு 16 பத்மம் போட்டு அந்த கோலத்திலேயே வந்து 16 பத்ம தளம் போட்டு அதில் வந்து மகாலட்சுமி வந்து ஒரு தீபத்தில் வந்து ஆவாகனம் பண்ணி அந்த தீபத்தில் அம்பாளுடைய ரூபத்தை அலங்கரணம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணணும். அந்த 16 பத்மங்கள் அந்த கோலத்திலேயே வரும். ஒவ்வொரு பத்மத்துலேயும் ஒரு ரவிக்க துணி, 2 மஞ்சக்கிழங்கு, வெத்தலை பாக்கு, பழம், ஒரு தாமரைப்பூ, அதில் வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா வெள்ளியில் வந்து ஒரு மகாலட்சுமி ரூபம் டாலர், இது போல் 16 டாலர் வாங்கி 16 தாமரைப்பூ வாங்கிட்டு 16 ரவிக்கு துணி வாங்கி ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி அந்தந்த லக்ஷ்மியை அந்த அம்பாளை கிளாக் வைஸ் பிரதட்சிணமாக அந்த தீப ஜோதியை சுற்றி அந்த மந்திரம் சொல்லி அந்த தேவதையை வந்து ஆவாகனம் பண்ணி அதுக்கு வந்து லலிதா சகஸ்ரநாம பாராயணம்னு இருக்குது. அது வந்து 1008 நாமங்கள் கொண்ட ஒரு மந்திரங்கள் இருக்குது. அப்படியாக இதை வந்து ஸ்தோத்திர முறைப்படியும் அதை வந்து பாராயணமாகவும் பண்ணலாம், இல்லை அர்ச்சனை ரூபமாக மலர்கள்னாலையும் அந்த அம்பாளை வந்து அர்ச்சிக்கலாம். அப்படியாக இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினால அந்த தேவதைக்கு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு பிடித்தமான இந்த சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க, நைவேத்தியம் சக்கரை பொங்கல், வடை, அப்புறம் வந்து பாலில் வந்து குங்குமம் பூ போட்டு தேன் கலந்து திருமதுரம்னு சொல்லுவோம், அதை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த வழிபாடு பண்ணுறதுனால அந்த மகாலட்சுமிங்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்திரமாக இருக்கும். அப்போ இந்த கோமதி சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த சக்கரத்திலே பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா அந்த சக்கரத்துடைய ஒரு ரூபம் தெரியும். அதை வாங்கி வச்சுக்கலாம். அது 2-3 வாங்கிட்டா கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸில் அதை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடாக அதை வந்து அவங்களுடைய பேக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது பேண்ட் பாக்கெட்டில் வச்சாங்கன்னா பேக் சைடு வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. ஒன்று பேண்ட்டில் ஃப்ரண்ட் பாக்கெட் வந்து அதில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஷர்ட்டு பாக்கெட்டில் பர்ஸ் வச்சு வச்சுக்கணும். ஒரு கவரில் வச்சு அதை ஜாக்கிரதையாக வச்சுட்டா அவங்களுக்கு எப்போதுமே அந்த லக்ஷ்மி குறையாமல் அவங்களுடைய தன விருத்தி அப்படிங்கிறது அந்த ரூபமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்படியாக இந்த மகாலட்சுமி பூஜையை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த பௌர்ணமிக்கு முடியலைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணலாம் இதே பூஜையை. அதே போல் வரலட்சுமி நோம்புன்னு வரும், அந்த நாள் செய்யலாம். அப்புறம் வந்து தைப்பூசம் அப்படிங்கிற மாதிரி பூர நட்சத்திரம், அம்பாளுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், ஆடி பூரம்னு சொல்லுவோம். ஆமாம். இந்த ஆடி பூரத்தன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுபோல் தை வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியாக இது வந்து ஒரு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு கூட பண்ணுறதும் ஒரு சிறப்பான ஒரு பூஜையாக இதை வந்து கருதப்படுறது. நிச்சயமாக எல்லாருமே வந்து இந்த மகாலட்சுமியுடைய சோடச மகாலட்சுமின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்டில் சோடசம் அப்படின்னா 16ன்னு சொல்லக்கூடியது. சோடச மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை. இது வந்து அவசியம் எல்லோரும் வந்து செஞ்சுட்டு
அந்த அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த செல்வம் அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்களுக்கு வந்து ஸ்திரமாக அந்த வீட்டிலேயே அந்த மகாலட்சுமி வந்து இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்பார். கண்டிப்பா ஐயா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கடைபிடிப்பாங்க. நம்ம வீட்லயே வந்து மகாலட்சுமி தாயார வாசம் பண்றதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய நேயர்களுக்காக ரொம்ப அழகா நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஐயா. வணக்கம்மா, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.